அண்மை செய்தியை பார்க்கிறோம். அரசு மருத்துவமனைகளில் தனியார் சிகிச்சையா என்ற அண்மை செய்தி. டயாலிசிஸ் சிகிச்சையை தனியாருக்கு ஒப்படைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. தமிழக அரசு மருத்துவமனைகளில் டயாலிசிஸ் சிகிச்சையை தனியார் நிறுவனங்களுக்கு ஒப்படைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிகிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பிரசன்னா இணைந்திருக்கிறார். பிரசன்னா, இது தொடர்பாக ஏதேனும் அறிவிப்பு, அறிக்கை ஏதேனும் வெளியாகி இருக்கிறதா? என்ன விவரம்? எதற்காக இதை தனியாரிடம் ஒப்படைக்க முடிவு செய்யப்பட்டிருக்கு? என்ன காரணம்? திலகவதி, தமிழக வரலாற்றிலேயே முதன் முறையாக சுகாதாரத்துறையில் டயாலிசிஸ் உடைய சிகிச்சை தற்பொழுது தனியாருக்கு ஒப்படைக்க தற்போது முன்மொழிவானது சுகாதாரத்துறை சார்பாக அரசுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய பிரத்யேக அந்த ஆவணத்தை தான் தற்போது நம்ம காட்சியில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 14 ஆண்டுகளாக அது கொரோனா சமயத்தில் கூட அரசு மருத்துவமனைகளில் இந்த டயாலிசிஸ் சேவை மிக சிறப்பாக செயல்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது அந்த டயாலிசிஸ்க்கு உண்டான அந்த சேவை தனியாருக்கு தாரைவரப்பதற்கு உண்டான அந்த முன்மொழிவு தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக பார்த்தோம்னால் ஒரிசா மற்றும் தெலுங்கானா மாநிலங்களில் ஏற்கனவே இங்க இந்த டயாலிசிஸ் உடைய அந்த சிகிச்சை முறை தனியாருக்கு கொடுத்திருக்கக்கூடிய பட்சத்தில் தமிழக அரசிடம் தற்போது அந்த டயாலிசிஸ் சிகிச்சை தனியாருக்கு கொடுப்பதற்கு உண்டான ஒரு முன்னெடுப்பானது முதல் கட்டமாக தற்போது அந்த முன்மொழிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது சம்பந்தமா பேசுவதற்கு மனித உரிமை செயற்பாட்டாளர் கணேசன் அவர்கிட்ட கேட்கலாம். சார், இப்போ சுகாதாரத்துறையில முதல் படி அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி தனியாருக்கு ஒரு சிகிச்சை முறையை கொடுக்கறதுன்றது. இது இந்த நடைமுறை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது ரொம்ப கவலைக்குரிய ஒரு நடைமுறையா இருக்கு. ஒரு வெளிப்படைத்தன்மை அரசு கிட்ட இல்ல, ரகசியமா வைத்து அதிகாரிகளுக்குள்ள இது போன்ற ஒரு முடிவை, மிக மிக முக்கியமான ஒரு முடிவை, மக்களை பாதிக்கக்கூடிய ஒரு முடிவை நகர்த்தி கொண்டு போறாங்களோ அப்படின்ற ஒரு அச்சம் இருக்கு. நம்முடைய இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல வாழ் உரிமை அப்படின்றது பிரிவு 21. கல்வியும் சுகாதாரமும் மக்களுக்கு அடிப்படையா தேவைப்படக்கூடிய உரிமைக்கு மிக மிக கவனமா அதை பாதுகாப்பா, சட்ட பாதுகாப்பா கொடுத்திருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு இந்தியால சுகாதாரத்துல தமிழக அரசு ஒரு உயர்ந்த நிலையில இருக்கு. நாம ஒரு செயல்பாடை செய்யும் பொழுது நமக்கு சாதகமா ஒடிசால இப்படி இருக்கு, தெலுங்கானால அப்படி இருக்குன்னு நமக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தை உதாரணமா சுட்டிக்காட்டி நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு அரசியல் நகர்வுக்கு பயன்படுத்துற மாதிரியான ஒரு விஷயமா தான் பார்க்க முடியுது. இந்தியாவில் 28 மாநிலம் இருக்கு. 28 மாநிலத்துல 2 மாநிலங்கள் இந்த டயாலிசிஸ் முறையை தனியார் மயமா வசம் கொடுத்திருக்கிறாங்க. அப்ப மீத இருக்கக்கூடிய மாநிலங்கள் இன்னும் 25 மாநிலங்கள் இருக்கு. அப்ப இந்த 25 மாநிலங்களும் அரசனுடைய போக்குல தானே டயாலிசிஸ் முறை இருக்கு. அதை எப்படி நீங்க தனியாருக்கு நீங்க கொடுப்பீங்க? முதலமைச்சர் கவனத்துக்கு இது கொண்டு செல்லப்பட்டுச்சா? முதலமைச்சருக்கு இது தெரியுமா? மருத்துவத்துறையில இது போன்ற ஒரு மிக முக்கியமான ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்குன்றது முதல்வருக்கு தெரியுமா? ஏன் அமைச்சருக்கே தெரியுமா? யாரு இந்த முடிவுக்கு யார்கிட்ட கன்சல்ட் பண்ணாங்க? மக்கள் கவனத்துக்கு கொண்டு வந்தாங்களா? பொது வெளியில டிஸ்கஸ் பண்ணாங்களா? நோயாளிகள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாங்களா? ஒண்ணுமே இல்லை. அப்ப இந்த போக்கு அப்படின்றது தனியார் மையத்தை மருத்துவத்துறையில ஒரு குறிப்பிட்ட பிரிவுல உள்ள புகுத்தி இதை ஒரு மாடலா செட் பண்ணி அடுத்து ஒவ்வொரு துறைக்குள்ளேயும் மருத்துவத்துறையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரிவையும் தனியார் மையப்படுத்துவதற்கு இது ஒரு முன்னோடியா, முதல் நகர்வா இந்த விஷயத்தை நகர்த்துறாங்களோ அப்படின்ற ஒரு அச்சம் இருக்கு. இது பாதிக்கக்கூடியது யார் பாதிக்கப்படும்? சாதாரண ஏழை எளிய டயாலிசிஸ், இது உயிர் காக்கும் சிகிச்சைங்க. டயாலிசிஸ் அப்படின்றது அந்த நோயால பாதிக்கப்பட்டவங்க வாரத்துக்கு குறைந்தபட்சம் 2 முறை டயாலிசிஸ் பண்ணி ஆகணும். ஒரு முறை பண்றதுக்கு தனியார் மருத்துவமனையில் போய் பண்ணாங்க அப்படின்னா 1500 ரூபாயில இருந்து 2500 ரூபாய் வரைக்கும் கேட்கறாங்க. அரசு மருத்துவமனையில இந்த காப்பீடு திட்டம் மூலமா ஒரு முறை பண்றதுக்கு 1100 ரூபாய் அது காப்பீடுல இருந்தே மருத்துவமனைக்கு அரசே கொடுக்குது. அப்ப இந்த 1100 ரூபாயை வாங்கிக்கிட்டு மருத்துவமனை வாங்கிக்கிட்டு அந்த டயாலிசிஸை பண்றாங்க. அப்ப இன்னைக்கு இந்த 1100 ரூபாய் யார் கையில போகுது? ஒரு கார்பரேட் நிறுவனத்துக்கு கையில அரசு தூக்கி அது கொடுக்க போகுது. சராசரியா ஒரு ஒப்பீடு சொல்லப்படுது. ஒரு நாளைக்கு 25,000 டயாலிசிஸ் செய்யப்படுது அப்படின்றது சொல்லப்படுது. இதை கொஞ்சம் கால்குலேட் பண்ணி பார்க்கும் பொழுது ஒரு நாளைக்கே 27 லட்சம் 30 லட்சம் அப்படின்ற ஒரு தொகையை உத்தேசமா சொல்றாங்க. இது இந்த கார்பரேட் நிறுவனத்துக்கு அரசாங்கம் கொடுக்கும் அப்படின்னு. இப்போ ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 100 கோடிக்கு மேல
இந்த குறிப்பிட்ட ஒரு தனியார் கார்ப்பரேட் நிறுவனத்துக்கு அரசு மருத்துவத்துறைக்கு போகக்கூடிய இந்த 100 கோடி ரூபாய் இருந்து இந்த கார்ப்பரேட் நிறுவனத்து கையில வந்து கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. இது யார் பணம்? இது மக்களுடைய பணம். இது தயவு செய்து முதல்வர் நேரடியாக இந்த பிரச்சனையில கவனம் செலுத்தி இது ஏன் ரகசியமா அப்படி ஒரு மூவ் போகுது? அப்ப இது வந்து மக்களை பாதிக்கக்கூடிய ஒரு முயற்சி நடக்கும் பொழுது இந்த முயற்சியில வந்து சுகாதாரத்துறை வந்து கவனமா வந்து செயல்படணும் அப்படின்ற விஷயத்த நான் வந்து அழுத்தமா சொல்ல விரும்புறேன். அதே போல வந்துட்டு இப்போ இந்த டயாலிசிஸ் சிகிச்சை வந்து தனியாருக்கு வந்து கொண்டு போறாங்க அப்படின்னா நோயாளிகள் வந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவாங்க அப்படின்றத வந்து பேசுறதுக்கு ஹக்கீம் இருக்காரு, அவர்கிட்ட கேட்கலாம். ஆனா இப்போ வந்து இந்த சிகிச்சை முறை வந்து அரசு வந்து மிக சிறப்பாகவே செயல்படுத்திட்டு தான் இருக்குது. அப்படின்ற பட்சத்துல வந்து இப்போ தனியாருக்கு கொடுக்கும் பொழுது நோயாளிகள் வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து இதுல இருந்து அச்சம் கொண்டிருக்காங்க. இன்னைக்கு நவீன உலகத்துல நிறைய நோய்கள் வந்துகிட்டே இருக்கு. ஏழைக்கும் மிடில் கிளாஸுக்கும் அருமருந்தா இருப்பது அரசு மருத்துவமனைகள் தான். ஏழையும் மிடில் கிளாஸும் நேரடி அரசு மருத்துவமனையில போய் தான் தங்களுடைய நோய்களை வந்து பூர்த்தி பண்ணிடுறாங்க. அப்படிப்பட்ட அந்த அரசு மருத்துவமனையில டயாலிசிஸ் என்கின்ற இந்த நோய்க்கு வந்து அதை மட்டும் பிரிச்சு முதல் கட்டமா ஒரு துறைக்கு வந்து தனியார் மயமா மாத்துறாங்க. இது படிப்படியா அனைத்து துறைக்கும் போகக்கூடிய வாய்ப்பு என்பது வரக்கூடியது இருக்குது. அதே போல வந்து இந்த மாநில அரசு பாத்தீங்கன்னா இப்ப தனியார் மயத்துக்கு வந்து மருத்துவத்துறை சுகாதாரத்தை மாத்துது. மத்திய அரசு வந்து ஏதேனும் பொதுத்துறை நிறுவனத்தை வந்து தனியார் மயத்துக்கு மாத்தினா தனியார் மயமாவது ஆபத்துன்னு சொல்லக்கூடிய அதே மாநில அரசு தமிழக அரசு என்ன பண்ணுதுன்னா இன்னைக்கு மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் டயாலிசிஸை கொண்டு போய் மாற்றும் பொழுது இங்க இருக்கக்கூடிய ஏழையும் மிடில் கிளாஸும் பயனில்லாம அவங்க வந்து பின்னாடி போயிடுவாங்க. இதே டிபார்ட்மெண்ட்ல வந்து இந்த துறைக்கு வந்து பணக்காரங்களும் அப்பர் மிடில் கிளாஸும் வந்து இதே மருத்துவமனையில் வந்து சிகிச்சைக்கு வந்துருவாங்க. இவங்க வந்த பிறகு அங்க இருக்க சராசரி ஏழை நோயாளி வந்து பின்னுக்கு போயிடுவாங்கிறது தான் இதுல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியிருக்கு. ஆகவே ஏழைகளை காப்பாற்றக்கூடிய அரசு மருத்துவமனைகள் எக்காரணம் கொண்டு தனியார் மயமா ஆயிரவே கூடாது. ஒரு அரசு என்பது தன்னுடைய ஆட்சி காலத்தை நிறைவு செய்யும் பொழுது கடைசி ஒரு வருஷம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நல்ல நல்ல திட்டங்களை போட்டு மக்களை கவருவாங்க. ஆனா இந்த அரசு கடைசி ஒரு வருஷம் தான் இருக்கு. இந்த நேரத்தில் வந்து மருத்துவத்துறையை வந்து தனியார் மயத்துக்கு தாரை வார்ப்பது என்பது அடுத்த ஒரு வருஷத்துல இது பெரிய பேசு பொருள் ஆச்சுன்னா இந்த அரசுக்கு இந்த மக்கள் வாக்களிப்பாங்களாங்கிறதை நீங்க வந்து சிந்திச்சு முதல் கட்டத்திலே வந்து இதை அடிச்சு நொறுக்கணும் அப்படிங்கிறத நாங்க மதுரை மக்களாக நான் வந்து கேட்டுக்கிறேன். திலகவதி, அதாவது தனியார் அவுட் சோர்சிங் மூலியமாக வந்துட்டு பிரைவேட்டிற்கு இந்த சிகிச்சை முறையை வந்து வழங்கக்கூடாது என்கின்ற விஷயத்தில் சமூக ஆர்வலர்களும் மனித உரிமை செயல்பாட்டரும் ஒரு கோரிக்கை முன்வைத்திருக்கிறார்கள். இது சம்பந்தமாக வந்துட்டு சுகாதாரத்துறை அதிகாரிகளை வந்து கேட்கும் பொழுது இது வந்து தற்போது முன்மொழிவாக தான் இருக்கிறது. இது சம்பந்தமாக அடுத்த கட்டத்துக்கு இதுவரை எந்த விதத்திலும் கொண்டு செல்லவில்லை என்கிற விஷயத்தை வந்து கூறியிருக்கிறார்கள். முன்மொழிவாக தான் இருக்கிறது அப்படின்னு நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க. நம்ம அதனை அண்மை செய்தியாகவும் பார்க்கிறோம். என்னன்னா, அமைச்சர் மா சுப்பிரமணியன் மருத்துவத்துறை அமைச்சரிடமிருந்து அதற்கான விளக்கமும் வந்திருக்கிறது. டயாலிசிஸ் சிகிச்சையை தனியாருக்கு ஒப்படைக்கும் திட்டம் இல்லை என்று அமைச்சர் அதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறார். இதற்கான முன்மொழிவு வழங்கப்பட்டிருக்கிறது. இது ஒருவேளை தனியார் மயமாகுமோ என்ற அச்சம் இருந்து வந்த நிலையில் அது தொடர்பாகவும் மனித உரிமை ஆர்வலர்கள் பேசியிருந்தார்கள். ஏழை மக்களுக்கு இது பின்னடைவாக இருக்கும் என்று கூறியிருந்தார்கள். அரசு மருத்துவமனையிலேயே இதனை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் கோரியிருந்தார்கள். இந்நிலையில் மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியனின் விளக்கம் வெளியாகியிருக்கிறது. டயாலிசிஸ் சிகிச்சையை தனியாருக்கு ஒப்படைக்கும் திட்டம் இல்லை என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார்.